மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி சரியா? அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம். அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வணக்கம், ஷோ மோசன் பிசி பாரம் மோசன் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பள்ளிச்ச தம்பி ஆஃபிஷியல் ட்ரெய்லர் இறங்கிச்சு. ஸ்டாரிங் நம்ம டொவினோ பிரதர் ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கைது லோஹர் மேம். அண்ட் ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ், இந்த ப்ராஜெக்ட் பயங்கரமாக ஹைப் பண்ணிருக்குதுங்க, பயங்கரமாக ஹைப் பண்ணிருக்குது. இது வரைக்கும் பார்த்த டீசர் ஆகட்டும், சாங்ஸ் காட்டு செண்பகமேன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மாவீரனேன்னு சொல்லிட்டு நேர்தான் ரியாக்ட் பண்ணி போட்டேன். All the songs are lovely. நம்ம டொவினோ பிரதர் is looking absolutely stunning. And again, நம்ம கைது லோஹர் மேம் as usual is looking stunningly gorgeous. And மேக்கிங்கும் பயங்கரமாக இருக்கு. எனக்கு என்னமோ இந்த படம் பயங்கர சாலிடான படமாக இருக்குன்னு தோணுது. ஏதோ ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் தான் ப்ரொடெக்டர் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தெரியல என்ன ஏதுன்னு தெரியல, பார்த்துலாம் அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். பட் போகிறக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு let's get started with பள்ளிச்ச தம்பி official trailer. Here we go. அந்த மண்ணை எரிச்சு சாம்பலாக்காம வருவான். இந்த நாட்டோட நரம்புகளை ஒவ்வொன்னா அறுத்து பிச்சு எறிய அவன் வருவான். அந்த மண்ணோட உண்மையான எஜமான். கூடிய சீக்கிரமே நம்ம ஊரை சுத்தி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சாமர்த்தியமான சண்டியரை தேடி பிடிக்கணும். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவரை கூட்டிக்கிட்டு வந்து கிறிஸ்டோபர்ங்கிற மகனை சூட்டணும். சரிங்க ஃபாதர், அப்படி ஒருத்தன் எங்க இருக்கிறான்? நைஸ் ப்ளே. நைஸ். என்ன அப்படி பாக்குறீங்க விருமாண்டி? கொஞ்சம் சிரிக்கலாம். பாத்துட்டு முதலாளி, பாத்துட்டு ஆளு பயங்கரமா. ஓகே, ஆக்ட்ரஸா? சண்டீர் பரவாயில்லையே, என் ஊர்க்காரங்க மொத்த பெரிய மயக்கி வச்சிருக்கீங்க. நாளைய சரித்திரத்துல நீயும் ஒரு அங்கமாக போறடா. ஊரு மட்டும் தானங்க வேற, மண்ணும் மனுஷனும் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். குன்னும்புறம் எரியணும், ஒரு நைஸ் ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். மிச்சம் வைக்க கூடாது. இந்த இரவை கடக்கிறதுக்குள்ள இந்த பாவப்பட்டவங்களை இந்த பாவிங்க கொன்னு குவிக்க போறாங்க. தசையை கிழிக்கும் நஞ்சுள்ள முள்ளும் நிறுத்தும் விஷ பாம்புகளும். வல்லிசேன் ஐயா, சுந்தர ராவணா. நைஸ் ஷாட், லவ்லி ஷாட். நைஸ். உன்னும் புறத்தோட குளங்களும் குட்டைகளும் காடும் மேடும் நம்ம மனசுல புரிஞ்சிருக்கு. தெற்கு காத்தும் பருவ மழையும் ஒன்னா வந்தாலும் இன்னும் பருத்த மரங்களுக்கெல்லாம் உயிரை பணையம் வச்ச காவலுக்கு நிக்கிறது மனுஷங்களா. அவங்களை எதிர்கொள்ள நம்மளோட ஆயுதம் இந்த மண்ணுதான். ஓகே, நான் சொன்னல வெறித்தனமா இருக்கும். செம்மையாருடா மேக்கிங். ஐயோ, சினிமாட்டோகிராஃபி பிரியுதுங்க. அந்த ஹட்டு மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த ஃபயர் காட்டின இடமெல்லாம் பிரியுதுங்க. அடேங்கப்பா, ஸ்டார்டிங்கில் அந்த குடிசை எறிகிற மாதிரி ஏதோ ஒரு ஷாட் காட்டினாங்க, அதாகட்டும். அப்புறம் ஏதோ போட்டா ஏதோ ஒன்று போச்சு, அவுட்ஸ்டாண்டிங் ஷாட்டு. ஐயோ, இன்னும் போட் போன மாதிரி பின்னாடி ஃபயர் இருந்துச்சு, அதாகட்டும். அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ கையை மாடி திருப்பும் போது அப்படியே அந்த கேமரா மூவ் ஆச்சு ஒரு மாதிரி, அதாகட்டும். கடைசியில் ஒரு FPV போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஸ்டார்டிங் எனக்கு ட்ரெயிலர் முன்னாடி பார்க்கணுங்க. வேற அதுவும் அந்த நடுவில் ரேப்போட ஆரம்பிச்சது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. என்ன மேக்கிங். ஸோ பேசிக்கலி இது வேற ஊர். அந்த ஊரில் வந்துட்டு யாரோ வரப்போகிறாங்க, எல்லாத்தையும் அழிக்க போகிற வருவா. ஸோ அந்த வரப்போகிற ஆளை தடுத்து நிறுத்த ஒரு சண்டியார் மாதிரி எங்கேருந்தோ தேடி பிடிச்சி கொண்டு வராங்க. அந்த சண்டியார் தான் நம்ம டொவினோ. வேறு செம்மையாக இருக்காங்க மனசு. நான் இந்த வாட்டி பார்க்குறேங்க, லவ்ட் இட். இந்த மேக்கிங் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா. இவங்க ஆக்ட்ரஸா இல்லை சும்மா அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்கிறக்காக ஊரில் சினிமாக்காரி அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படியே சொல்லுவாங்களா என்ன ஏன்னு தெரியல. பட் I really want to see the trailer again. ஆமாம், without any distraction system. I mean, like கதை புரிஞ்சிச்சுல, ஸோ அதனால வந்து இன்னும் அந்த விஷுவல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒன்ஸ் மோர். அந்த மண்ணை எரிச்சு சாம்பலாக்காம வருவான். இந்த நாட்டோட நரம்புகளை ஒவ்வொன்னா அறுத்து பிச்சு எறிய அவன் வருவான். அந்த மண்ணோட உண்மையான எஜமான். கூடிய சீக்கிரமே நம்ம ஊரை சுத்தி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி,
சாமர்த்தியமான சண்டியரை தேடி பிடிக்கணும். எவ்வளவு பணம் செம செலவானாலும் flip, சரி, அந்த flip அவரை கூட்டிக்கிட்டு super. வந்து கிறிஸ்டோபர்ங்கிற மகனை சூட்டணும். சரிங்க ஃபாதர் அப்படி ஒருத்தன் எங்க இருக்கிறான்? சரியான flip. என்ன அப்படி பாக்குறீங்க விருமாண்டி? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. பாத்துட்டு முதலாளி பாத்துட்டேன். ஆளு பயங்கரமா. சண்டீர் பரவாயில்லையே, என் ஊர்க்காரங்க மொத்த பேரையும் மயக்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப யதார்த்தமா இருக்கு அப்படிங்கிற நாளைய சரித்திரத்துல நீயும் ஒரு அங்கமாக போறடா. ஊரு மட்டும்தான் அங்க வேற இங்க வேற மண்ணும் மனுஷனும் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். குன்னும்புறம் எரியணும், ஒருத்தன் உயிர் கூட சரியான ஷாட் அதுதான். மிச்சம் வைக்கக்கூடாது. இந்த இரவை கடக்கிறதுக்குள்ள இந்த பாவப்பட்டவங்களை இந்த பாவிங்க கொன்னு குவிக்க போறாங்க. தசையை கிழிக்கும் நஞ்சுள்ள முள்ளும் மூச்சை நிறுத்தும் விஷ பாம்புகளும். இந்த லுக் செமையா இருக்காரு அவர். வல்லிரேன் ஐயா, சுந்தர ராவணா. Look at that shot. That was the shot I was talking about. ஒன்னும் புறத்தோட குளங்களும் குட்டைகளும் காடும் மேடும் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. தெற்கு காத்தும் பருவ மழையும் ஒன்னா வந்தாலும் இன்னும் பருத்த மரங்களுக்கெல்லாம் உயிரை பணைய வச்ச காவலுக்கு நிக்கிறது மரங்கள் ஏதோ சிக்னிஃபிகன்ஸ். அவங்களை எதிர்கொள்ள நம்மளோட ஆயுதம் இந்த மண்ணுதான். ஓகே, அந்த மரங்களை காக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ பேசுகிறாங்க. ஸோ மரங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் லைக் ஆர் மரத்தை கூட அடிச்சுட்டு போக விட மாட்டோம் அந்த மாதிரி கான்டெக்ட்ஸில் சொல்கிறாங்களா என்ன? இதில் என்ன மேக்கிங், யாருங்க சினிமாட்டோகிராஃபர்? இருங்க, டிஓபி டிஜோ டாமி அவர்கள். ஓகே, அண்ட் எடிட்டிங் டிஐ ஸ்ரீஜித் சாரங் அவர்கள். ஐயோ, அவர் டொவினோ பிரதரோட இன்ட்ரோ அதை ஃப்ளிப் அடிச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி அதை தூக்கி விட்டதாகட்டும், அது ஏதோ இடத்துல என்னமோ பாம்புகளும் ஏதோ சொல்லுமோ அந்த அந்த போனாரை வச்சு அவர் அடித்தார். அந்த மாதிரி பின்னாடி டக்குன்னு அவர் இங்கேருந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஒரு மாதிரி இப்படி பார்க்குறாரு. வெயிட்டு செம்மையாக இருக்காருங்க, வேற லெவலில் இருக்கு அப்படி மனுஷன். வில்லனும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக தான் இருக்கு அப்படி அந்த காப்பு. நல்லா இருக்கு அப்படி மனுஷன் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஏதோ வெயிட்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாரிஃபிக்காக ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். பட் தென் லேட்டர் ஏன்னோ இறக்குறவங்க தே வில் பி அவெஞ்ச்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவர் இறங்கி செய்வார், மற்றவங்க சம்பவம் பண்ணுவாருங்கிற மாதிரி தோணுது. பட் ஏதோ பயங்கர ஒரு பெயின்ஃபுல் எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். அது காட்டாமல் கம்ப்ளீட்டாக மாஸ்க் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் சம்திங் வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி பெயின்ஃபுல் ஹேப்பனுங்கிற மாதிரி தோணுது. பட் தென் நான் மேக்கிங் அந்த ஐயோ அந்த எஃபிவி ஷாட் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. அண்ணா ஷாட்டுங்க அது, அப்பா எங்க அப்பா லிட்டு. அதுவும் ஐ வாண்ட் ரியாக்ட் ஹேஸ் தட் சாங் கவர் அந்த ரேப் பிளே அது நடுவில் அந்த சாங் வந்துருச்சா என்னன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது கேட்குறக்கு. அது ஐ ரியலி வாண்ட் லிசன் டு தட் சாங். செம்மையாக இருக்குங்க, அது செம்ம வெயிட்டாக இருக்குது. Okay, thrilled for this another 5 days. And where is this place? Where are these locations? It's just beautiful. Let me know. I'm thrilled for this. I'm invested. As pretty much this is my reaction for Palichi Thambi official trailer. Unga thoughts enna maranga. Comment section la solunga. Video nani kori sila sneakra maranga. Panninga. Okay?